ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானலில் ஊவத்தினூர் பகுதியில் இருக்க அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் கொடியேற்ற விழா நடந்துச்சு. இந்த கொடியை யார் ஏற்றுறாங்க அப்படின்னா மேதகு பேராயர் அந்தோணி சாமி சௌரிமுத்து அவர்கள் தான் இந்த கொடி ஏற்றுனாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தை மகன் துணியாவின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்குடைய கொண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலருடைய திருவிழாவை கொண்டாட தயாரித்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியணும். உமது திருமகன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய குழந்தை இயேசுடைய விழாவை கொண்டாட இந்த மக்கள் இந்த கொடியை தயாரித்திருக்கிறார்கள். இந்த மக்களை விரிவாக ஆசீர்வதியும். நீ இந்த உலகத்திற்கு மீட்பதாகவும் மக்களுக்கு நீதி வழங்கும் தண்டனை தீர்ப்பு வழங்குவதற்காக அல்ல, எங்களுக்கு மீட்பளிப்பதற்காக நீ அனுப்பினேன். அந்த நிலையில் மீட்பராக இந்த மகன் இயேசு பல நிலைகளில் எங்களுக்கு தன்னை காட்டி எங்களுக்கு அருள் புரிபவராக எங்களுக்கு வேண்டிய எல்லா அருள் அடையாளங்களையும் புதுமைகளையும் அதற்காக நன்றி கூறுகின்றோம். அனைவரும் இணைந்து இந்த கொடியை நீரை ஏற்றுவதும் போது இவருடைய மக்களும் விண்ணகத்தை நோக்கி ஏற்றப்படுவனவாக. இந்த திருவிழா நாட்களில் இந்த கொடியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும், கொடியை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பி வேண்டிய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுடைய வாழ்வும் விண்ணகத்தை சார்ந்து மையமாக நீர் கொடுக்கின்ற மதிப்பீடுகளை ஏற்று வாழக்கூடிய வாழ்வாகவும் அமைவதாக. இந்த கொடியை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த கொடியை ஏற்ற உதவி செய்த நல்ல உள்ளங்களை விரைவாக ஆசீர்வதித்து இந்த பங்கு மக்களையும் இங்கு திருவிழாக்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் விரைவாக ஆசீர்வதித்து வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக அதே குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலி முடிஞ்சதும் நமது ஆயர் அவர்கள் கொடியை மந்திரிச்சு கொடியேற்றிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஜனவரி 14, 15 வெகு சிறப்பாக இந்த திருவிழா கொடைக்கானல் பகுதியில் நடைபெறும். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா.
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த திருவிழா வந்து இது வந்து 10வது வருஷம் இந்த திருவிழா வந்து இந்த மக்கள் வந்து கொண்டாடுனாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஊர் பொதுமக்கள், அப்புறம் வந்து மலைச்சாரல் நண்பர்கள், இவங்க எல்லாமே வந்து ஜாதி, மத பேதுமை இது எதுவுமே இல்லாமல் வந்து எல்லா சமுதாய மக்களும் இந்த திருவிழா வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ பேராயர் வந்து அங்கே இது பண்ண கொடி வந்து ஏறிட்டே இருக்குது. பயங்கர குளிர், பயங்கர பனி இந்த ஜனவரி மாதம் கொடைக்கானலில். இதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் பாருங்கள் பெருவெள்ளமாக வந்து இந்த கொடியேற்றத்தை வந்து கலந்துக்கிட்டாங்க. 14ஆம் தேதி வந்து திருவிழா. நீங்கள் யாரும் கொடைக்கானல்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ இந்த திருவிழா வந்து பாருங்கள். ரொம்ப சீரும் சிறப்புமாக பயங்கரமாக இருக்கும் இந்த திருவிழா. நீங்கள் வேறு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து திருவிழா பற்றின போடுற வீடியோ வந்து ஈஸியாக அவங்கள வந்து சேரும். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் வந்து மாதா பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கும் இந்த கொடியேறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த கொடியேற்றத்துக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இல்லை இந்த ஊரில் இருந்துட்டு வெளியூருக்கு போயிட்டு கொடியேற்றத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உகாத்தி நகர் பகுதியில் வந்து இந்த குழந்தைய சாலையம் இருக்குது. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், கொடி ஆல்மோஸ்ட் வந்து ஏறிடுச்சு. வான வேடிக்கையோடு வந்து இந்த கொடியேற்றம் வந்து நடந்துச்சு. ட்ரம்ஸ் சத்தம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கொடி பாதி ஏறினோடனே வந்து லைட்டிங் வந்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லைட்டிங் இல்லை, கரெக்டாக கொடி ஏறும்போது வந்து லைட்டிங் வந்து போட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ ஈஸியாக அவங்கள வந்து சேரும். பாருங்கள், கொடைக்கானல் மக்கள் எல்லாருமே வந்து சுற்றிருந்த குளிர் காலங்களில் வந்து பயங்கரமாக வந்து இது போட்டுட்டு கொடியேற்றத்தை ரசிச்சிட்ருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.